ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இந்த வீடியோ வந்துட்டு சண்டேக்கான சமையலுக்கான வீடியோ. நான் மண்டே மார்னிங் தான் இதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் பார்த்திங்கன்னா சண்டே வந்து நான் சமைக்கலை, ஈவன் சாட்டர்டே கூட நான் சமைக்கலை. சண்டே அண்ட் சாட்டர்டே எனக்கு ரெஸ்ட் டைம் ஆயிடுச்சு லக்கிலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து என்னுடைய மாமியாரும் மச்சினனும் வந்திருந்தாங்க. ஸோ வந்துட்டு என் மச்சினன் தான் சாட்டர்டேவும் குக் பண்ணாங்க. அப்புறமா வந்து சண்டேக்கும் வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்க வந்து ஈவினிங்க்கு டின்னருமே ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் இவங்க சமைப்பாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு கேரளா ஸ்டைலுன்னு சொல்லலாம், இல்லை நாகர்கோவில் ஸ்டைலுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து அவங்க ஊர் ஸ்டைலில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மீன் குழம்பு, மீன் வறுவல் ரொம்பவே ருசியாக ரொம்ப யம்மியாக செய்வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்கான மசாலாலாம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாமே போட்டு எல்லாம் மீனெல்லாம் போட்டு விரவி வச்சுட்டாங்க. எந்த மீனுன்னு பார்த்திங்கன்னா புள்ளி கலவா மீனுன்னு சொன்னாங்க. அதனுடைய பீஸெல்லாம் அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவ்வளோவும் வந்துட்டு அது விலை 1 கிலோ வந்துட்டு 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு விலையாக கிடைக்குது. எக்ஸ்போர்ட் மீனுன்னு சொன்னாங்க. எனக்கு மீனை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச மீனெல்லாம் வந்து சங்கரா, மத்தி மீன், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, மற்ற ஒரு சில மீன் தான் தெரியும். எல்லா மீனெல்லாம் அவ்வளோவா தெரியாது. ஆனால் என்னுடைய மச்சினனுக்கு மீனுடைய நாலேஜ் எல்லாம் ரொம்ப, ஏன்னா அவங்க வந்து நல்லா மீன் சாப்பிடக்கூடியவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே மீன் பொரிக்கிறதுக்கு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கைவிடாமல் இந்த வந்துட்டு ட்ரை மசாலாவை கிண்டிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணணுமா. தேங்காய், பெப்பரு, ட்ரை மசாலா, பேசிக் மசாலா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அதுக்கப்புறம் சின்ன உள்ளி, பூண்டு, தனியாத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அண்ட் காஷ்மீரி சில்லி, இதெல்லாம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகு கலர் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இவங்க மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாங்க. அண்ட் இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டாங்க குழம்புக்காக. ஸோ இந்த குழம்பு ப்ரிப்ரேஷனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோகோனட் ஆயிலில் கொஞ்சமாக வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி அதை வதங்க விட்டுட்டு பச்சை மிளகாயும் பூண்டும் போட்டு நல்லா வதங்க விட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நம்ம ஊர் சைடு பொருளெல்லாம் வந்துட்டு இங்கே டெல்லியில் முனீர்கான ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. அங்கே எல்லாம் நிறைய சவுத் இண்டியன்ஸ் இருக்காங்க. நம்ம ஊர் தமிழ்காரங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோர் இருக்குது, ராமா ஸ்டோரு. நாங்கள் எல்லாம் நம்ம ஊர் பொருள் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டெல்லிக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் பொருள் ஏதாச்சும் வாங்கணும், நம்ம ஊர் ஸ்டைலில் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே போங்க. அங்கே அதாவது ஹோட்டல் சொல்லலை, பொருட்கள், மசாலா பொருட்கள், இந்த மாதிரி வெங்காயம், நம்ம ஊர் கீரை, அதெல்லாம் வந்துட்டு அங்கே கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முருங்கைக்காய், அதுக்கப்புறமா பச்சை மாங்காய் இதையும் போட்டுட்டு நான் வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை நல்லா வலித்து போட்டு அதில் தண்ணி ஊற்றியுமே வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் அந்த மசாலாவை அழகாக அவங்க ஊற்றி நல்லா அதை வந்துட்டு குக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த மசாலா வந்து சீரியஸாக சொல்கிறேன் ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. அதை நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு, நீங்களே பார்ப்பீங்க. அதாவது நம்ம யூஸ்வலி என்ன பண்ணோம், சம்டைம்ஸ் லேட் ஆச்சு பசிக்குதுன்னா வந்துட்டு அவசரத்தில் ஏதோ ஒன்று கிண்டி வச்சுருவோம். ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. இவங்க வந்து பொறுமையாக செஞ்சாங்க. அவ்வளோ அழகாக ருசியாக வந்துருந்துச்சு பாருங்கள். இதே இந்த குழம்பு வந்து நம்ம வெறும் ரைஸ் கூட இல்லை, நம்ம சூடாக இட்லி இல்லை தோசை கூட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே யம்மியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு அவங்க தண்ணி விட்டுக்கிட்டாங்க. விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கூடவே வந்து கொதி வர்றதுக்கு முன்னையே வந்து புளியும், ஊற வச்ச புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இவங்க நல்லா இந்த குழம்ப கொதிக்க விடுறாங்க.
சரியா? நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, மசாலா கூட்டுனதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் தான் வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன், புளி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுவேன். ஆனால் இவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இவங்க இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த மீனை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மீன் பார்க்கறதுக்கு நான் பெரிய சங்கரான்னு நினச்சேன். சங்கரா இல்லை, புள்ளி கலவான்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்பவே ருசியாக இருந்துச்சு. வறுக்கிறதுக்குமே சரி, குழம்புலையுமே வந்து நல்லா துண்டு மீனுங்களாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முள் இருக்குது, ஆனால் அந்த குட்டி முள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, கொஞ்சம் டேஞ்சராக பார்த்து கொடுங்க, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முள் கொஞ்சம் தடிப்பாக தான் இருந்துச்சு. அதை வந்துட்டு எடுத்துட்டு நம்ம அழகாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நல்லா கிண்டி விட்டுட்டு இவங்க வந்து இதை குக் ஆக விட்டுட்டாங்க. அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் இந்த குழம்பு ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா? அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு வச்சுருந்தீங்க, இந்த குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து தாளிப்புக்காக எடுத்திருக்காங்க, குழம்பு தாளிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே வச்சுக்கிட்டோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் அண்ட் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அப்புறமா பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டதுக்கப்புறமா வந்து இவங்க குழம்புல ஊற்றி எடுத்துக்கிறாங்க. அண்ட் இங்கே எண்ணெயுமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். அண்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தாளிப்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக குழம்பு ரெடியாகி எண்ணெய்லாம் மேலே தேங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்பவே ருசியாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். மீன் வறுத்துட்ருக்கேன், சாப்பாடுமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ, பபாய்.